கிராமத்து ஸ்டைலில் புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. கீரை வந்து நல்லா முத்தின கீரையாக இருக்கணும், அப்போ தான் புளிப்புத்தன்மை நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் வெதுமுனதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ண கீரையை அதில் போட்டுக்கலாங்க. நல்லா கீரை மேலாப்பில் இருக்குங்க. கொஞ்ச நேரம் கீரை வெந்ததுக்கப்புறம் அமிங்கிரும். இப்போ வந்து தட்டத்தை போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை 1 2 வெட்டிங்க. ஒரு 5-6 வரமிளகாயும் கட் பண்ணி அதில் பச்சையை போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. பாதி வெங்காயத்தை வந்து கடைசி ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கிளறி விட்டு இப்போ தட்டத்தை போட்டு மூடி வச்சுக்கலாங்க. கீரை பாதி வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ வடை சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கடுகு போட்டு பொரிஞ்சு பாதி சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் 1 2 தட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூளையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச கீரையில் கொட்டி நல்லா மைய கடைஞ்சிக்கணுங்க. கீரை நல்லா கடைஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சிக்கணுங்க.